ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க டிஎம் பண்ணதே தான். இன்ஸ்டாகிராம்ல வந்து எனக்கு நிறைய பேர் டிஎம் பண்ணிருந்தீங்க. என்னன்னா ஃப்ரெஷரா இருக்கேன் ப்ரோ, இப்பதான் நான் காலேஜ் முடிச்சிருக்கேன், எனக்கு சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் ரோலுக்கு எனக்கு ஜாப் வேணும், ஏதாவது கம்பெனி இருந்தா சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டிஎம் பண்ணிட்டே இருந்தீங்க கண்டினியூவா. அதனால நான் வந்து ஒரு 4 கம்பெனிஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த கம்பெனியோட ரோல் என்ன, அதுக்கப்புறம் அவங்க எப்படி ஜாப் அப்ளை பண்ணலாம், அவங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னங்கிறத தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லி போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ் உங்களுக்கு வரும். அதே மாதிரி இந்த மாதிரி ஜாப் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் ஜாப் இருக்கு, அதுக்கப்புறம் அதை எப்படி கிராக் பண்ணலாம், அந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியா கிடைக்கும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது இந்த கம்பெனி தான். இவங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நல்லா அனலைஸ் பண்ணுங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, மானிட்டர் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் நெட்வொர்க் டிராபிக்ஸை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நெட்வொர்க் டிராபிக்ஸை ஹேண்டில் பண்றதுனா, இப்போ வந்து நீங்க ஒரு டிடாஸ் அட்டாக் நடக்குதுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்கிற அந்த ஒரு பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு ஐபி அட்ரஸ், IPv6 என்ன, IPv4 என்ன, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேசிக் திங்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா நீங்க வந்து இங்க ஃப்ரெஷரா தான் நீங்க அப்ளை பண்றீங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு டெவலப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா ப்ரோட்டோகால்ஸை கரெக்டா ஹேண்டில் பண்ணி அதை டெவலப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ப்ரோட்டோகால்ஸை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணி டெவலப் பண்றதுனா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஐபி டேபிள்ல வந்து ரூல் ரைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இவங்களுக்கு வந்து இவ்வளவுதான் ஐபி லிமிட் அப்படிங்கிற மாதிரி ரூல் எழுதுறது, இந்த ஐபிக்கு வந்து இந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணலாமா, ஆக்சஸ் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ரூல் எழுது. அந்த மாதிரி இப்படியே பேசிக்ஸ் நாலேஜ் இப்படி ஒன்று இருக்குங்கிற மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது எழுதணுங்கிறது உங்களுக்கு நீட் கிடையாது. ஏன்னா ஃப்ரெஷரா தான் நீங்க போறீங்க, அங்கேயே உங்களுக்கு வந்து ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, வனபிலிட்டி அசஸ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும், பென் டெஸ்டிங் தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே பேசிக்ஸ் தெரிஞ்சா போதும். அதாவது சிஸ்டம் வந்து டெஸ்ட் பண்ண தெரிஞ்சிருந்தா போதும். இப்போ நான் வந்து இது பேசிக்கா உங்களுக்கு என்ன தெரியும்னா, விண்டோஸோட ஃபைல் ஃபார்மேட் என்ன, லினக்ஸோட ஃபைல் ஃபார்மேட் என்ன, அதுக்கப்புறம் நான் ஒரு ஓஎஸ் எப்படி டெஸ்ட் பண்ணுவேன், அதுக்கு நான் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டாஸ்பிளைட் யூஸ் பண்ணி கூட விண்டோஸ் சிஸ்டம் டெஸ்ட் பண்ணலாம், லினக்ஸ் சிஸ்டமே இது மெட்டாஸ்பிளைட் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேசிக் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும். இந்த நாலேஜுமே தெரியாம அப்ளை பண்ணலாமா, நான் வந்து வேற ஒரு டொமைன்ல இருக்கேன்னா கண்டிப்பா தயவு செஞ்சு அப்ளை பண்ணிடாதீங்க. வேற டொமைன் பிரச்சனை கிடையாது, ஆனா இந்த மாதிரி பேசிக் நாலேஜ் உங்களுக்கு வேணும். அடுத்தது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல என்னென்ன த்ரெட்ஸ் நடக்குதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்கு, சைபர் செக்யூரிட்டில என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ரீசெண்டா இப்ப காலையில எனக்கு கூட ஒரு டாப் 4 நியூ டூல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதை பத்தி நான் அடுத்த வீடியோல சொல்றேன். இப்படி அந்த என்னென்ன டூல்ஸ், அது என்ன பண்ணும், என்ன மாதிரி ஒர்க்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து இன்னொரு வீடியோ நான் சொல்றேன். நம்ம இந்த கம்பெனிக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லிடுறேன். இவங்களோட கரியர் பேஜ் வந்து இதுலயும் இருக்கும், சைட்லயும் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். அதை தாண்டி நோக்கரி லிங்க்டின்லயும் இவங்க வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதை வச்சு தான் நான் இந்த கம்பெனி எடுத்திருந்தேன். ஸோ இதுக்கு வந்து நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். நம்மளுடைய நெக்ஸ்ட் கம்பெனி வந்து இவங்க தான். இவங்க வந்து என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தோம்னா, ஓகே, இவங்க என்ன டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்காங்கன்னா, மானிட்டர் பண்ண தெரிஞ்சிருக்கணும், செக்யூரிட்டி அலர்ட்ஸ் மானிட்டர் பண்ண தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு ஃபயர் வால் கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபயர் வால்ல அலர்ட் வந்துச்சுன்னா அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கிற அந்த பேசிக் நாலேஜ் உங்களுக்கு வேணும். அண்ட் லாக் மானிட்டரிங் தெரிஞ்சிருக்கணும். லாக் மானிட்டரிங் தான் ஒன்றும் கிடையாது. இப்போ சிஸ்டம்ல வந்து நீங்க ஒரு அன்னோன் பர்சன் கிட்ட என் லேப் இருக்கு, அவங்க வந்து சும்மா ஒரு யூடியூப் பாக்குறேன்னு சொல்லி என் லேப்பை கேட்டிருக்காங்க. நானும் கொடுத்துட்டு அவங்க யூடியூப் பாத்துட்டாங்க. ஓகேவா, அது என் முன்னாடி யூடியூப் பாக்குறாங்க. நான் அந்த சைட் மூவ் பண்ணதுக்கு அப்புறம் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் டெலீட் பண்ணிட்டாங்கனாலோ இல்ல ஏதாவது புதுசா ஃபைலை காப்பி பண்ணாங்கனாலோ அது வந்து ஒரு லாகா சேவ் ஆகும். அந்த லாகை வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படி சேவ் ஆகுதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அந்த லாகை எப்படி பார்க்கணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாமே வந்து பேசிக் நாலேஜ். அடுத்தது வந்து ரிப்போர்ட் ரைட் பண்றது. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சைபர் செக்யூரிட்டிக்குள்ள வரீங்கனாலே, எந்த ஒரு டொமைன் சைபர் செக்யூரிட்டி நீங்க எடுத்தீங்கனாலுமே ரிப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க இந்த லாக் மானிட்டரிங் பண்ணாலும் ஒரு ரிப்போர்ட் ரைட் பண்ணும். இந்த கம்பெனிலயுமே அதே மாதிரி தான். நீங்க எந்த ஒரு ஒர்க்ஸ் பண்ணீங்கனாலுமே ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி ஆகணும். அந்த ரிப்போர்ட்டை ரைட் பண்றதுக்கான பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி ப்ரொஃபஷனல் டேர்ம்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாமே நான் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்ல பேசிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. பார்க்காதவங்க எல்லா பழைய வீடியோஸையும் போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம ஒர்க் பண்ற விதமே வந்து உங்களுக்கு புரியும் என்ன சொல்லுவாருங்கிறது. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வனபிலிட்டி அசஸ்மெண்டோட பேசிக்கும் பென் டெஸ்டிங் டாஸ்கோட பேசிக்ஸும் தெரிஞ்சிருக்கணும். வனபிலிட்டி அசஸ்மெண்டோட பேசிக்ஸும் பென் டெஸ்டிங்கோட பேசிக்ஸ் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வனபிலிட்டி ஒன்னு இருக்கு, இப்போ வந்து லாக் JS4 வனபிலிட்டி இருக்குன்னா அது என்ன பண்ணும், அதை எப்படி வந்து பென் டெஸ்ட் பண்ணி ரிமோட் ஆக்சஸ் எடுக்க முடியுமா, இல்ல அதை வச்சு குக்கீஸ் ஹைஜாக் பண்ண முடியுமா, அந்த மாதிரி என்ன அட்டாக் அதில் பண்ண முடியும் அப்படிங்கிற பேசிக் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை பத்தியுமே வந்து நான் ஆல்ரெடி பழைய வீடியோ, ரொம்ப பழைய வீடியோ இருக்கும், ஒரு போன மாசம் வீடியோ நினைக்கிறேன், அதுல இருக்கும், நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இங்க வந்துட்டு ட்ரபிள் ஷூட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ட்ரபிள் ஷூட்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு வெப்சைட் ஒரு மிஸ்கான்ஃபிகர்னால அந்த சைட்டோட சர்வரை ஆக்சஸ் பண்ண முடியுது. அப்படி இருக்கல அந்த மிஸ்கான்ஃபிகரேஷன் என்னங்கிறத ஃபைண்ட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கவங்க இந்த கம்பெனிக்கு தாராளமா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணீங்கனாலும் உங்களை ஈஸியாவே எடுத்துப்பாங்க. ஏன்னா நீங்க இவ்வளவு ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அப்ளை பண்றீங்க. அப்படி இருக்கல உங்களை வந்து ஈஸியாவே எடுத்துப்பாங்க. இன்கேஸ் வந்து ஒரு 3 ரவுண்ட்ஸ் இல்ல 2 ரவுண்ட்ஸ் தான் இருக்கும்.
பெருசாலாம் இருக்காது. ஸோ இந்த கம்பெனிக்கு நீங்க ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணலாம். உங்க ரெசியூம் வந்து முக்கியமா ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அந்த ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெசியூம் எப்படி ரெடி பண்ணணுங்கிறத நான் மெம்பர்ஷிப்ல போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கம்பெனியை பார்த்தரலாம். இந்த கம்பெனி தான் நம்மளுடைய நெக்ஸ்ட் டார்கெட். இவங்க என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்தரலாம். இவங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டு வருவோம். ஓகே, இவங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல ஓஎஸ் பேசிக்கா வந்து லினக்ஸ் ஓஎஸும் தெரிஞ்சிருக்கணும், விண்டோஸ் ஓஎஸும் தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேருக்கு வந்து என்னோட டிஎம்லயே நான் பார்க்க முடியுது, விண்டோஸ் ஓஎஸ் நல்லாவே தெரியுது. ஏன்னா எல்லாருமே வந்து காலி லினக்ஸை விண்டோஸ் ஓஎஸ்ல விர்ச்சுவல் பாக்ஸ் செட்டப் பண்ணி தான் யூஸ் பண்ணிருக்கீங்க. அதை வச்சு பார்க்கல எனக்கு விண்டோஸ் ஓஎஸ் நீங்க நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அது உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியா இருக்கு கைஸ். முடிஞ்ச வரைக்கும் லினக்ஸ் மெயின் ஓஎஸா யூஸ் பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு எத்திக்கல் ஹேக்கரா ஒரு சைபர் செக்யூரிட்டில வரீங்கன்னா லினக்ஸ் வந்து மெயின் ஓஎஸா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்க சர்வர் சைட்ல ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அங்க விண்டோஸ் கொடுக்க மாட்டாங்க, லினக்ஸ் ரெட் ஹேட் லினக்ஸ் கொடுப்பாங்க, இல்ல உபுண்டு. அதே பென் டெஸ்டிங் போறீங்கன்னா காலி லினக்ஸ், பேரட் ஓஎஸ் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அங்கெல்லாம் நீங்க வந்து எனக்கு இந்த ஓஎஸ் செட் ஆகாது, எனக்கு விண்டோஸ் சிஸ்டம் கொடுங்க, அதுல விர்ச்சுவல் பாக்ஸ் போட்டுலாம் நீங்க ஒர்க் பண்றேன்னு கேட்க முடியாது. அது ஒரு ஆஃபீஸ். அது இருக்கும்போது நீங்க முடிஞ்ச வரைக்கும் லினக்ஸ் ஓஎஸ் நல்லாவே யூஸ் பண்ண கத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க்கிங்கோட பிரின்சிபல்ஸ், ப்ரோட்டோகால்ஸ் இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். நெட்வொர்க்கிங்கோட ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னா ஐபி டேபிள் பத்தி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன போர்ட்ல என்னென்ன சர்வீஸ் ரன் ஆயிட்டு இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எஸ்ஹெச்சோட போர்ட் நம்பர் என்ன, எஃப்டிபியோட போர்ட் நம்பர் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல கிளவுட் கேட்டிருக்காங்க. இது நான் ஏடபிள்யூஎஸ் பத்தி ஒரே ஒரு வீடியோ போட்டேன், நீங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றீங்கன்னு பார்த்துட்டு ஏடபிள்யூஎஸ் கிளாஸ் சேர்த்து எடுக்கலான்ட்டு. ஆனா அது இருக்கிறதுலே ஒஸ்ட் ரெஸ்பான்ஸ் எனக்கு ஏடபிள்யூஎஸ்ல தான் கிடைச்சது. வியூஸே பெருசா போகல, அதனால நான் அந்த கண்டென்ட் அப்படியே கட் பண்ணிட்டேன். அதே மாதிரி கூகுள் இருக்கக்கூடிய அஷூர் இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து இங்க சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னா பேசிக்கா ஒரு ஏடபிள்யூஎஸ்ல வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அந்த வீடியோ தான் நான் போட்டுனேன். அது எப்படி கிரியேட் பண்றதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் சர்வர்ல வந்து எப்படி ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்றது, எப்படி ஒரு சர்வர் வந்து வேற ஒரு கண்ட்ரில ஹோஸ்ட் பண்றது, இந்த மாதிரி நாலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கா தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க வந்து வெப் அப்ளிகேஷன் அப்புறம் சர்வர் சைட்ல எல்லாம் பென் டெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் வந்து அவங்க இங்க கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா ஏன் இங்க வந்து கிளவுட பத்தி கேட்கறாங்கன்னா எல்லா கம்பெனிஸுமே நீங்க வந்து கிளவுட் சர்வீஸ் தான் முக்காவாசி டைம் வந்து ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் வந்து எல்லா கம்பெனியுமே மேக்ஸிமம் கிளவுட் சர்வீசஸ் பத்தி மென்ஷன் பண்றாங்க. சோ இது வந்து நீங்க தெரிஞ்சிருந்தா இந்த கம்பெனி இது அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓசின் டூல்ஸ், இந்த ஓசின் டூல்ஸே அப்படிதான் நிறைய வீடியோஸ் நான் ஓசின் டூல்ஸ் பத்தி போட்டேன். அதையும் நீங்க வந்து சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல, அதனால அதையுமே நான் வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சோ நீங்க வந்து ஓசின் டூலை பத்தி தெரிஞ்சுக்கணும். இது எதுக்காகனா லினக்ஸ் இப்போ வந்து லினக்ஸோ இல்ல விண்டோஸோ ஒரு வெப்சைட் போஸ்ட் ஆயிட்டு இருக்கு, அந்த வெப்சைட்டை நீங்க டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்ல என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் உங்களால டெஸ்ட் பண்ண முடியும். அதை டெஸ்ட் பண்றதுக்கு நீங்க ஓசின் டூல்ஸ் நிறைய இருக்கு, அதை நீங்க ட்ரை பண்ணலாம். அந்த ஓசின் டூல்ஸ் பத்தி வீடியோஸும் நம்ம கிட்ட இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. இப்பெல்லாம் இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்குங்கிறவங்க மட்டும் இந்த கம்பெனில அப்ளை பண்ணலாம். இவங்களோடதும் வந்து நோக்கரிலையும் இவங்களோட கரியர் பேஜ் இருக்கு, அதுக்கப்புறம் வெப்சைட்லயும் நீங்க வந்து கரியர் பேஜ் கொடுத்துருக்காங்க. இது வழியா நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கம்பெனிக்கு போலாம். இவங்க தான் நம்மளுடைய நெக்ஸ்ட் டார்கெட். இவங்களோட டிஸ்கிரிப்ஷன் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, இருங்க ஃபர்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இவங்களோட இதுல என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது டிஸ்கிரிப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மால்வேர் அனலைஸ், அதுக்கப்புறம் ஃபிஷிங் அட்டாக்ஸ், ப்ரூட் ஃபோர்ஸ் இதெல்லாம் பத்தியும் வந்து எப்படி நடக்குது, இது நடக்குதா இல்லையாங்கிற ஒரு பேசிக் ஐடியாஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். இதுல வந்து ஃபிஷிங் அட்டாக்ஸ் வந்து ஃபிஷிங் லிங்க்ஸ் எப்படி நான் ஃபைண்ட் பண்றது அப்படின்னு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். மால்வேர்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னு ஒரு வீடியோ இருக்கு. ப்ரூட் ஃபோர்ஸிங்க்கு வீடியோ அப்கமிங்ல இருக்கு, இன்னும் நான் அதை ரெடி பண்ணி வச்சுட்டு இன்னும் அப்லோட் பண்ணாம இருக்கு, அதை நான் அப்லோட் பண்றேன் சீக்கிரமாவே. இதெல்லாம் வந்து பேசிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ன்றத அவங்க இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் வந்துட்டு உங்களுக்கு லாக் மெயின்டெனிங், நான் ஆல்ரெடி சொன்னதான், லாக் அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ரிப்போர்ட் ரெடி பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாமே இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது ஓகே. அதே மாதிரி வனபிலிட்டி அசஸ்மெண்ட் பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஒரு வனபிலிட்டி இருக்குன்னா அந்த வனபிலிட்டியால என்ன ரிஸ்க் இருக்கு, அதால எந்த அளவுக்கு இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியும், அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே 2-3 கம்பெனி பக்கம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல லினக்ஸ் மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமும் நீங்க வந்து விர்ச்சுவல் பாக்ஸ்ல காலி லினக்ஸ் செட்டப் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவீங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது. அதனால முடிச்ச வரைக்கும் எல்லாரும் மெயின் ஓஎஸ்ஆ லினக்ஸ் யூஸ் பண்ண கத்துக்கோங்க. காலி லினக்ஸே தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, ஒரு ரெட் ஹேட் யூஸ் பண்ணலாம், ரெட் ஹேட் 8 இருக்கு, ரெட் ஹேட் 9 இருக்கு, இதெல்லாம் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஈஸியாவும் தான் இருக்கும், பெருசாலாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய டாஸ்க்லாம் இருக்காது லினக்ஸ் யூஸ் பண்றது. நானே மெயின் ஓஎஸ் வந்து காலி லினக்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கேன். நிறைய பேர் கேட்டு இருக்கீங்க, எப்படி ப்ரோ உங்க ஓஎஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, உங்களால நிறைய டாஸ்க் எல்லாம் பண்ண முடியுது, உங்க வீடியோல பண்ணக்கூடிய பென் டெஸ்டிங்லாம் என்னோட சிஸ்டம்ல பண்ண முடியல ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்ன, என்னோட மெயின் ஓஎஸே நான் காலி லினக்ஸா தான் வச்சிருக்கேன், வேற எந்த ஓஎஸ்மே என்கிட்ட கிடையாது. நான் வந்து டியூயல் போட்டும் போட கிடையாது, விர்ச்சுவல் பாக்ஸும் போட கிடையாது, எதுவுமே போட கிடையாது. ஆனா நீங்க என்ன மிஸ்டேக் பண்றீங்கன்னா விர்ச்சுவல் பாக்ஸ் போடுறீங்க ஒருத்தர், இன்னொரு என்ன டியூயல் போட் போறீங்க. அப்படி போடுறதால என்ன ஆகுதுன்னா சில டூல்ஸ் வந்து கிராஷ் ஆயிருக்கும், சில டூல்ஸ் வந்து மிஸ்கான்ஃபிகரேஷன் ஆயிருக்கும். அதனால வந்து உங்களுக்கு சில டாஸ்க் எல்லாம் கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியாம இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் மெயின் ஓஎஸ்ஆ யூஸ் பண்ண கத்துக்கோங்க. கைஸ், இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி இன்னும் எனக்கு ஏதாவது பர்சனலா எனக்கு சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
இது என்னோட இன்ஸ்டா ஐடி. ஒரு நிமிஷம், nal_cy. இதுதான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. இதுக்கு நீங்க எப்ப வேணாலும் டிஎம் பண்ணலாம், கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி இந்த இன்டர்வியூஸ் அட்டன் பண்ண போறவங்களுக்குலாம் ஆல் தி பெஸ்ட். நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு கம்பெனி போயிடுச்சுன்னு சொல்லி அந்த கம்பெனியோட நிறுத்திடாதீங்க. நிறைய கம்பெனிஸ் இன்னும் ஓப்பனிங்ஸ் இருக்கு. இதுக்கு இந்த வீடியோக்கு நீங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றீங்கிறத பார்த்துட்டு நான் இன்னும் நிறைய ஜாப் ரோல்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். அப்கமிங் வீடியோஸ்ல நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அதே மாதிரி நம்மளோட பென் டெஸ்டிங் வந்து நான் இன்னும் டீப்பா கத்துக்கணும், இல்ல எத்திக்கல் ஹேக்கிங் வந்து நான் இன்னும் டீப்பா கத்துக்கணும்னா நம்ம கிட்ட ஒரு மெம்பர்ஷிப் இருக்கு, பென் டெஸ்ட் L1. அதோட காஸ்ட் வந்து 319 வச்சிருப்போம். அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நான் இன்னும் டீட்டெயிலாவே போடுறேன். அதுல வந்து இந்த கம்பெனிஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து எப்படி ஆன்சர் பண்ணுங்கிற டீடைல் வீடியோஸ் வந்து நான் அதுல போஸ்ட் பண்றேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.